சுவாமி அவர்கள் அடுத்ததாக மருத்துவ உதவிக்காக திரு ரமேஷ் என்பவர் தந்த ரிக்வஸ்டுக்காக அவருடைய தந்தையாரின் மருத்துவ உதவிக்காக ரூபாய் 5000 வழங்கப்படுகின்றது. ரமேஷ் என்பவரின் தந்தையின் மருத்துவ செலவுக்காக ரூபாய் 5000 வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக திரு ஜஸ்டின் செல்வராஜ் ஆரோக்கியபுரம் நெய்யூர் பகுதியை சேர்ந்தவருக்கான வீல் சேர் வழங்கப்படுகின்றது. திரு ஜஸ்டின் செல்வராஜ் ஆரோக்கியபுரம் நெய்யூர் பகுதியை சேர்ந்தவருக்கான வீல் சேர் வழங்கப்படுகின்றது. வீல் சேர் மேல கொண்டு அடுத்ததாக ஸ்ரீலங்காவில் நடைபெறும் ஏசியன் ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை கலந்து கொள்ளும் மிஸ் பிரமில் என்ற மாணவியின் பயண செலவுக்காக ரூபாய் 5000 அவருடைய தாயார் விஜய் அவர்களிடம் வழங்கப்படுகின்றது. ரூபாய் 5000 பயண செலவுக்காக பிரமில் என்ற மாணவிக்கு வழங்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவில் நடைபெறும் ஏசியன் ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்பிற்காக. அடுத்ததாக திருமதி ஜனதா அவர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உதவித்தொகையாக ரூபாய் 3000 வழங்கப்படுகின்றது. திருமதி ஜனதா அவர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை காரணமாக கருத்தில் கொண்டு ரூபாய் 3000 வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக திரு பென்னி என்பவருக்கு கல்வி ரூபாய் 5000 அவர்களுக்கு தந்தையார் திரு ஜான் அவர்களிடம் வழங்கப்படுகிறது. திரு பென்னி என்பவருக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 5000. அடுத்ததாக ஹோலிகிராஸ் கல்லூரியில் ஏஐ டிபார்ட்மெண்ட் படிக்கும் வர்ஷினி என்ற மாணவிக்காக கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 5000 வழங்கப்படுகின்றது. வடலின் பாண்டுபோஸ் 3000, வடலின் அப்துல் கலாம் 2000. அடுத்தபடியாக வடலின் ஹரிராம ஜெயம் அவர் பாஸ்ட் கேஜி கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் திருப்பதி சாதத்திற்கு ரூபாய் 7000 மதிப்புள்ள பெஞ்ச் டெஸ்க் அதன் தலைமை ஆசிரியர் என் சுமசாசன் அவர்களிடம் வழங்கியுள்ளார். அடுத்ததாக ராபர்ட் கென்னடி பாஸ்ட் பிரசிடென்ட் அவர்கள் திருமதி மரிய நேசம், திருமதி கனக ஜாய், திருமதி மேரி ராதா ஆகியோருக்கு 1 மாதத்திற்கான வீட்டு மசாலா பொருட்கள் வழங்குகிறார். தாராவதனை திட்டங்கள் வழங்கும் விழாக்கள் முடிவடைந்தது. நம்முடைய கெஸ்ட் ஆஃப் ஆனர் பாஸ்ட் கெஸ்ட் ஆனர் அவர்களை பேச அழைக்கிறோம்.